தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே டி புதுக்கோட்டை கிராமத்தில் 5 ஆண்டுகளாக தேங்கி கிடக்கும் சாக்கடை கழிவுநீரை அகற்றக் கோரி போராடி வரும் மக்கள் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். சாக்கடை கழிவு நீரில் கொசுக்கள், புழுக்கள் உற்பத்தியாகி தொற்று நோய் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்தனர். 10 தெருவு தண்ணி எங்களுக்கு நிற்கிது. இந்த ஊரில் நாங்கள் ஆள் இருக்கிறதா இல்லையா? இல்லாண்டி எங்கள் ஊருக்கு வெளியே எங்களுக்கு வீடாக கட்டி கொடுத்து சொல்லுங்க. நாங்கள் வெளியே இருந்துக்கிறோம். இந்த தண்ணி எங்கேயுமே கடத்துமா, சுற்றுக்கு தோட்டம். எங்களுக்கு தண்ணி போகவே மாட்டேங்குது. மிஷினில் கடத்துறாங்கிறாங்க, கடத்தவே முடியல. இதுக்கு நாங்கள் இது அதிகாரம் வந்து பார்த்தாத்தே நாங்கள் ஓட்டு போடுவோம். இல்லைன்னா போட மாட்டோம். யாருமே போட மாட்டோம். நடவடிக்கை எடுத்தா நாங்கள் எல்லாம் செய்வோம். இல்லைன்னா செய்ய மாட்டோம். லைட் வசதி இல்லை எங்களுக்கு. ஓட்டு கேட்டு வந்தாலும் நாங்கள் இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயசங்கர். வணக்கம் விஜயசங்கர், விவரங்கள். வணக்கம் மேடம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது புதுக்கோட்டை கிராமம். நியூட்ரினோ போராட்டத்திற்கு பிரசித்தி பெற்ற பொட்டிபுரம் ஊராட்சி நிர்வாகத்தின் கீழ் உள்ள இந்த கிராமத்தில் சுமார் 600க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பது போன்ற முக்கிய தொழிலை இவர்கள் கடைபிடித்து வருகின்றனர். இங்கு பல்வேறு தெருக்களில் உள்ள சாக்கடை கழிவுநீர் குறிப்பிட்ட சில குடியிருப்பு பகுதியில் சென்று அங்குள்ள கழிவுநீர் தேக்க தொட்டியில் நிரப்பப்பட்டு வருகிறது. சுற்றிலும் விவசாய நிலங்கள் உள்ளதால் தேங்கி கிடக்கும் கழிவுநீர் வெளியேற்ற முடியாமல் தெருப்பு பகுதியிலேயே, அதாவது குடியிருப்பு பகுதியிலேயே தேங்கி நிரம்பி வருகிறது. இதனால் இப்பகுதியில் உள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மலேரியா, டெங்கு போன்ற பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாகி வருகின்றனர். கொசுக்கள், புழுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி வருவதால் சாக்கடை கழிவுநீர் முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இது குறித்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் வாழும் குடிமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை விடுத்த நிலையில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெற்ற அன்று இப்பகுதி கிராம மக்கள் முழுவதும் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வாக்களிக்க மாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அதிகாரிகள் அவர்களை சமரசம் செய்து வாக்களிக்க செய்தனர். தற்போது இதே நிலை தொடர்ந்து நீடித்து வருவதால் இப்பகுதி மக்கள் இந்த ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணிக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியுள்ளனர். காரணம் என்னவென்றால் இப்பகுதியில் கழிவுநீர் தேக்க தொட்டியிலிருந்து மோட்டார் மூலம் கழிவுநீர் வெளியேற்றுவதாக கூறிவிட்டு இதுவரை எந்த மின் இணைப்பு வழங்கப்படாமல் கழிவுநீர் அங்கேயே தேங்கி கிடப்பதால் பல்வேறு தொற்றுகளுக்கு ஆளாவதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாவதாக கூறி குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இதனால் தேர்தல் புறக்கணிப்பு போன்ற போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். மேடம், விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர்.